ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் கருத்து கற்பனை. இன்றைக்கி நம்ம ஒரு கருத்துள்ள கற்பனை கதையை பார்க்க போகிறோம். ஒரு சின்ன ஊர் இருந்தது. அந்த ஊரில் ஒரு பழமையான கோயில் இருக்குது. ஸோ இந்த கோயிலுக்கு ரொம்ப நிறைய வருஷமாக நிறைய தலைமுறைகளாக பூஜை செஞ்சுட்டு வர ஒரு பூசாரி இருக்கார் அந்த கோயிலுக்கு. ஸோ இந்த பூசாரி என்ன பண்ணுறாருன்னா, அந்த கோயிலுக்கு அந்த கிராம மக்கள் கொடுக்குற கொஞ்சோண்டு காசை வச்சுட்டு அந்த சாமிக்கு பண்ணுற எல்லா பூசைகளையும் கரெக்டாக பண்ணிட்டு வர்றாரு. அதாவது அவர் காசுக்காக இல்லாமல் அந்த சாமிக்கு தன்னோட ஒரு பக்தியோட தான் இதை கண்டிப்பாக செய்யணும் அப்படிங்கிற ஒரு இதோட செஞ்சிட்ருக்காரு. இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் அவருக்கு அவருக்கு தேவையான காசும் கிடைக்காம போகலாம். ஸோ அப்போ தன்னோட சொந்த காசை கூட போட்டு அவர் அந்த சாமிக்கு பூஜை செய்கிறார். இப்படி போயிட்டுருக்கு. ஸோ என்ன ஆகுதுன்னா, ஒரு நாள் ஒரு யூடியூபர் வராங்க. அதாவது நம்மளை மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அந்த கோயிலுக்கு அந்த கோயிலை பற்றி, இது ரொம்ப பழமையான கோயில், இந்த கோயிலில் இருக்கிற சாமியை நீங்கள் வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த நன்மையெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை பார்த்துட்டு நிறைய பேர் அந்த கோயிலுக்கு வராங்க. அவங்க அதே மாதிரி அவங்க வர்றவங்களுக்கும் அவங்க நினைக்கிறது எல்லாமே நிறைவேறுது. ஸோ இப்படி அந்த கோயில் ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுது. அந்த கோயிலுக்கு நிறைய காசு வர ஆரம்பிக்குது. ஸோ இந்த பூசாரியும் என்ன பண்ணுறாரு, ஸோ நிறைய இப்போ முன்னாடி அவர் என்ன பண்ணிகிட்டு இருந்தாருன்னா 3 வேளை மட்டும்தான் பூஜை செய்வார். இப்போ நிறைய பக்தர்கள் வர ஆரம்பித்த உடனே அந்த இது பூஜை, இந்த பூஜை அப்படின்னு நிறைய பூஜைகள், நிறைய ஆகம சாஸ்திரங்கள், அது இதுன்னு இப்போ சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த கோயிலுக்காக செய்ய ஆரம்பிக்கிறாரு. கோயில் ஃபேமஸ் ஆக ஆக நிறைய காசும் வருது. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த பூசாரி நினைக்கிறாரு, அட சாமிக்கு போக நிறைய காசு இவ்வளோ மிச்சம் இருக்குதே, ஒரு நாள் இவ்வளோ காசு குவியுதே, இந்த சாமிக்கு பூஜை செய்யும்போது காசு இல்லைன்னா நான் என்னோட காசை போட்டு பூஜை பண்ணியிருக்கேன்ல, இப்போ நான் சாமியோட காசை நான் ஏன் யூஸ் பண்ணிக்கக்கூடாது அப்படின்னு அவருக்குள்ளே ஒரு சின்ன தாட் வர ஆரம்பிக்குது. ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா, எக்ஸஸாக வர காசை அவரோட சொந்த செலவுக்கு யூஸ் பண்ணிக்கிறாரு. கோயில்கிட்டேயே ஒரு நல்ல வீடை கட்டிக்கிறாரு. ஸோ இதெல்லாம் பார்த்து அந்த கிராம மக்கள் என்ன பண்ணுறாங்க, யாராவது ஒருத்தர் நல்லா இருந்தால் பொறுக்காதில்ல, உடனே கலெக்டருக்கு போட்டு கொடுத்துட்றாங்க. இந்த மாதிரி இந்த பூசாரி கோயில் சாமிக்கு வர காசெல்லாம் அவர் யூஸ் பண்ணிக்கிறாரு அப்படின்னு. உடனே அந்த கலெக்டர் செக் பண்ணுறாரு. செக் பண்ணிவிட்டு ஆமாம் இந்த பூசாரி இந்த மாதிரி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூசாரியை அந்த கோயிலேருந்து நீக்கிடுறாங்க. அதை கவர்மெண்ட்டுக்கு எடுத்துக்குது அந்த கோயிலை. அப்புறம் அந்த பூசாரியை அந்த கோயிலை விட்டு வெளில துரத்திடுறாங்க. புது பூசாரியை போட்டுடுறாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த பூசாரி ஃபஸ்ட்டு அந்த கோயிலில் பூஜை செஞ்சிட்ருக்கும்போது ரொம்ப பக்தியோடையும் ஒரு விருப்பத்தோடையும் தான் அவர் செஞ்சிட்ருந்தார். ஆனால் காசு பார்க்க பார்க்க அவருக்கு என்ன ஆச்சு, அவரோட மைண்ட் மாறிடுச்சு. அதாவது அந்த பக்தியை விட்டுட்டு அவர் அந்த காசுக்கும் அந்த ஃபேம், அதாவது புகழ், அதுக்கும் தான் அவர் செய்ய ஆரம்பித்தார். ஸோ அப்போ என்ன ஆச்சு அவரோட நிலமை, அவர் கோயிலை விட்டே வெளியில் வர மாதிரி ஆயிடுச்சு இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி தான் நம்மளில் நிறைய பேரும் எதையுமே ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது அது மேலே ஒரு பேஷனோட நம்ம இதை இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஷனோட ஆரம்பிக்கிறோம். ஆனால் போக போக என்ன ஆகுதுன்னா, ஏதோ ஒரு இடத்துல அது ஒரு நல்லா வரும்போது அந்த புகழ், அந்த காசு, இதில் நம்ம மயங்கி எதுக்கு ஓடுறோன்னு தெரியாமல் ஓடி 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 கடைசியில் நம்ம என்னத்தை ஆரம்பித்தோமோ அதை விட்டுடுறோம். ஓகே, அதுலேருந்து நம்மளே வெளில வர மாதிரி ஆயிடுது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், எப்போவுமே நம்ம எதுக்கு, எந்த விஷயத்தையும் எதுக்கு ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம மனசில் வச்சுக்கிட்டு அதை கடைசி வரலையும் நம்ம பின்பற்றிட்டு வந்தால் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். ஓகே, நம்மளும் சந்தோஷமாக இருப்போம், எல்லாரையும் சந்தோஷமாக வச்சுப்போம். பாய்.